குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட வர்ணேஷ் இருக்காரு, நீட் ஆஸ்பிரண்ட். ஸோ இதுல நீட்ல கேட்கப்பட்ட சூப்பரான கேள்வி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா அடியாபேட்டிக் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் இன் இன்சுலேட்டட் வெசல். ஸோ இதுதான் வந்து சூப்பரான கேள்வி. இதில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள்ஸ் என்னென்ன ஆகுது? இன்சுலேட்டட் வெசல் அப்படின்னா வந்து ஹீட் வந்து கண்டிப்பாக 0 டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஒர்க் டன் வந்து 0, ஃப்ரீயா ஒர்க் நடக்காது. ஸோ அடியாபேட்டிக் இதனால நோ ஹீட் டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனும், இது இன்சுலேட்டட் வெசல். ஓகே, இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா டபிள்யூவும் 0 ஆயிடுச்சு, கியூவும் 0 ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் லா படி Q ஈக்குவல் டு del U plus W. இவனும் 0 இவனும் 0னா therefore del U equal to 0 அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐடியல் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா del U equal to MCV del T. ஸோ del U 0னால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா del U 0னால del Tயும் 0வா தான் இருக்கும். ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா adiabatic free expansion of ideal gas in insulated vessel வந்து Q equal to 0, W equal to 0, del U equal to 0, del T equal to 0. 4 விஷயம் 0 ஆவறத நம்ம கவனிக்கிறோம். இதுல adiabatic free expansion of ideal gas in insulated vessel 4 விஷயம் 0. insulated vessel adiabaticனா no heat transfer, free expansion work done 0. ஸோ ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணா ஃபர்ஸ்ட் லா சப்ஸ்டிட் பண்ணா delta U equal to 0. ஐடியல் கேஸ்னால delta U equal to MCV delta T, therefore delta T equal to 0. ஸோ இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா adiabatic free expansion of ideal gas in insulated vessel எதெல்லாம் 0? delta T 0, first Q equal to 0, அதுக்கப்புறம் W equal to 0, அப்புறம் delta U equal to 0, delta T equal to 0. ஸோ நாலுமே 0 நமக்கு கத்து கொடுத்த வர்ணேஷ்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.